வருண்குமார் ஐபிஎஸ் தொடர்ந்த அவதூறு வழக்கு தொடர்பாக சீமான் அவர்கள் பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதில் மனு தாக்கல் செய்திருப்பதாக தகவல். விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், வணக்கம். தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்பான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமார் இடையே அண்மை காலமாக கருத்து மோதல்கள் நிலவி வந்தது. இது தொடர்பாக திருச்சி நீதிமன்றத்திலும் வழக்கு ஒன்று நிலுவையில் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தனக்கு எதிராக ஆதாரங்கள் இல்லாமல் அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க சீமானுக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் 2,10,00,000 ரூபாய் மான நஷ்டஈடு வழங்க உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் முன்வைத்திருந்தார். இந்த மனுவுக்கு சீமான் தரப்பில் இன்றைக்கு பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் வரதட்சணை கொடுமை தடுப்பு சட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் சிறை சென்றவர் வருண்குமார் என கடுமையாக விமர்சிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ராமநாதபுரம் காவல் கண்காணிப்பாளராக இருந்தபோது ட்விட்டரில் தனது சொந்த கருத்துக்களை பதிவிட்டதற்காக பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டவர் வருண்குமார் என்றும் இதுவே அவருடைய நடத்தைக்கு சாட்சி என்றும் அந்த மனுவில் பதில் மனுவில் சீமான் தெரிவித்திருக்கிறார். வருண்குமார் குறித்து தனிப்பட்ட முறையில் எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை என்றும் காவல்துறை அதிகாரியாக அவருடைய செயல்பாடு குறித்து மட்டுமே விமர்சித்ததாகவும் இந்த விமர்சனங்களை கூட தாங்கிக் கொள்ள முடியாதவர் எப்படி ஐபிஎஸ் அதிகாரி ஆனார் என்பது தெரியவில்லை என்றும் சீமான் தன்னுடைய பதில் மனுவில் விமர்சித்திருக்கிறார். வருண்குமார் ஒரு நல்ல மனநல ஆலோசனை பெறக்கூடிய நேரம் வந்துவிட்டதாகவும் சீமான் தன்னுடைய மனுவில் கடுமையாக தெரிவித்திருக்கிறார். மேலும் தனக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்பதால் அதனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் சீமான் தன்னுடைய பதில் மனுவில் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இந்த வழக்கு அடுத்த கட்ட விசாரணைக்காக நவம்பர் 11ஆம் தேதிக்கு நீதிபதி தனபால் தள்ளி வைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.